செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 20,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் அடையாறு ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தந்தை டிவிக்கு தொலைபேசி வழியாக அளித்த தகவலை கேட்போம். அந்த உபரி நீர் 20,000 கன அடி வரை திறந்து விடப்படுது. இதனால இந்த அடையாற்றினுடைய கரையோரத்தில் இருக்க மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு, அதாவது மாநகராட்சியினுடைய ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு போங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா குறிப்பா சென்னையில எங்கே அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டை மறைமலை நகர் பிரிட்ஜினுடைய இரு புறங்களில் இருக்கின்ற ஆத்மா நகர், எல்டிஜி ரோடு அண்ட் இந்த பக்கம் நாகிரெட்டி தோட்டம், செட்டி தோட்டம், கோதாமேடு, திடீர் நகர், இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, மாநகராட்சி மற்றும் தீயணைப்பு துறை, காவல்துறை இவங்க மூலயமா ஒலிபெருக்கி மூலமா அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்களை அங்க பக்கத்துல உள்ள ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல மயிலாப்பூர் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்குள்ள சீனிவாசபுரம், கோட்டூர்புரம், மல்லிகைப்பூ நகர், மலர் ஹாஸ்பிட்டல் அருகில் இங்கேயும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அங்கேருந்து ரிலீஃப் சென்டர்ஸ் கொண்டு போய் வைக்கிறாங்க. இது மூலியமா நாங்க பொதுமக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம சென்னையில அடையாறு, கூவம், ஓட்டேரி நல்லா, பக்கிங்காம் கேனல் அண்ட் கேப்டன் காட்டன் கால்வாய் இது எல்லாமே கனத்த மழையில ஃபுல்லா இருக்கு. ஸோ பொதுமக்கள் யாரும் இந்த ஆற்றினுடைய கரையோரங்களுக்கு போக வேண்டாம்னும், பொதுமக்கள் சிறுவர்களை அருகில் அனுப்ப வேண்டாம்னோ மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.